வாதவூர் அடிகளுக்கு உபதேசம் செய்த படலம். மதுரைக்கு அருகில் திருவாதவூர் என்ற ஊர். அங்கே சுந்தரநாதன் என்பவருக்கு திருவாதவூர் என்ற பெயரில் ஒரு புதல்வன் இருந்தான். அவன் 16 வயதிலேயே ஆயக்கலைகள் 64ஐயும் கற்றுத்தந்தான். அவனுடைய அறிவு திறமையை தெரிஞ்சுக்கிட்டு அரசர் தனது அமைச்சரவையிலேயே மந்திரி பதவி கொடுத்தாங்க. நாளடைவில் அவனுடைய திறமை காரணமாக மந்திரிகளுக்கெல்லாம் முதன்மை மந்திரியாகவும் செயலாற்றினான். இருந்த போதிலும் அவனுக்கு இம்மை மறுவையில் கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. அதனால உலக வாழ்க்கையிலிருந்து தன்னை உய்வித்துக் கொள்ளணும் அப்படின்னு நினைச்சான். அதனால நல்ல குருவையும் எதிர்பார்த்துட்டு இருந்தான். அப்போதான் அரசர் தனது படைபலங்களை பெருக்கணும், குதிரை படைகள்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு வாத ஊரார்கிட்ட கருவூலத்தை திறந்து தேவையான பொண்ணும் பொருளும் எடுத்துகிட்டு போய் குதிரைகள் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறான். அரசரின் ஆணையை ஏற்று கருவூலத்தை திறந்து தேவையான பொண்ணும் பொருளும் எடுத்துட்டு அரசர்கிட்ட விடை பெற்று சென்று சொக்கநாதரை வணங்கி இந்த பொண்ணும் பொருளும் சரியான வழியில் பயன்படுத்திக்கணும், அதுக்கு நீங்கள் தான் அருள் செய்யணும்னு வேண்டிட்டு போனான். இறைவன் வாத ஊராருக்கு ஞானத்தை போதிக்கணும்னு நினச்சாரு. அதனால ஒரு அந்தனர் வேடத்தில் பல மாணவர்களோடு திருப்பெருந்துறையூரில் வாதவூரார் வருகைக்காக காத்திருந்தார். சிவபெருமான் பல மாணவர்களுக்கு வேதத்தின் உட்பொருளை ஞான முத்துரை மூலமாக உபதேசம் செஞ்சுட்டு இருந்தார். அதை பார்த்த உடனே அசையாமல் அந்த இடத்துலையே நின்னார் வாதவூரார். அவருக்கு ஆனந்த கண்ணீர் பெருகியது. குருவின் வடிவில் இருந்த சிவபெருமானை வணங்கின உடனே அவரும் இவர் தலையில் கையை வச்சு ஆசீர்வாதம் செஞ்சார். அவர் தலையில் கை வச்ச உடனேயே இவர் தன்னுடைய குடும்பம், தனது பணி, தான் வந்த காரியம் எல்லாத்தையுமே மறந்து போனார். சூட்சம பஞ்சாட்சரத்தையும் ஸ்தூல பஞ்சாட்சரத்தையும் வேதத்தின் பொருளையும் உபதேசம் செஞ்சார் சிவபெருமான். இறைவனுடைய அருள் பார்வையும் அவரது கடாட்சம் கிடைச்சதுனால மும்மலங்களும் மறைந்தது. பிறகு ஞானத்தையும் பெற்றார். ஞானத்தை பெற்றதுனால இறைவன் மீது நிறைய பாடல்களையும் பாடினார். அந்த பாடல்களை கேட்டு மகிழ்ந்த இறைவன் வாதவூராருக்கு மாணிக்கவாசகன் என்ற பெயர் சூட்டி மகிழ்ந்து இங்கேயே தங்கி இருக்கும்படி சொல்லிட்டாரு. மறைஞ்சும் போயிட்டாரு. இறைவன் குருவாக தனக்கு ஞானத்தை வழங்கினதுனால இந்த இடத்துலயே அவருக்கு கோயில் கட்டணும்னு நினைச்சான். அதனால குதிரைகள் வாங்க வச்சிருந்த பொன்னும் பொருளையும் கோயில் கட்ட பயன்படுத்திட்டாரு. அரிமத்தனம் பாண்டியனுக்கு ஆடி மாதத்தில் குதிரைகள் சேரும்னு ஓலை அனுப்பி தான் கூட வந்த வீரர்களையும் திருப்பி அனுப்பிட்டாங்க. ஆடி மாதமும் வந்தாச்சு. குதிரைகள் இன்னும் சேரலன்னு அரசர் ஓலை அனுப்ப அதை பார்த்த பிறகுதான் குதிரை வாங்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இறைவன்கிட்ட போய் முறையிடுறாரு. நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் இறைவன் அசரீதியாக சொல்கிறாரு, குதிரைகள் சேரும் அப்படின்னு மறுபடியும் ஓலை அனுப்புன்னு சொல்கிறாரு. அதன்படி செய்கிறாரு. பிறகு அன்னைக்கு ராத்திரி கனவுல நீ முன்பு செல், நான் பின்பு குதிரைகளோடு வருகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த கனவு கண்ட உடனே மாணிக்கவாசகர் மதுரைக்கு போகிறாரு. அரசரை சந்தித்து குதிரைகள் கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இறைவனுடைய வருகைக்காக காத்திருக்காரு. சிவபெருமானின் இந்த திருவிளையாடல் மூலம் அன்பும் பாசமும் நிறைந்து தகுதி பெற்றிருந்தால் இறைவன் குருவாக ஆட்கொண்டு மும்மலங்களை நீக்கி உபதேசம் கொடுப்பார் என்பது இதன் மூலம் தெரிகிறது.